நேற்று முதல்வர்களுடைய விசிட்னு ஆதி திராவிட நலத்துறையோட அந்த ஹாஸ்டல் அதுக்கு விசிட் போயிருக்காங்க. பலருமே வந்து பல குற்றச்சாட்டுகள். அதில் திருமாவளவன் ஒரு அதிர்ச்சி என்னென்ன எந்த முதல்வர் போனாரா? ஆதி திராவிட நலத்துறையா? ஆமாம், சமூக நீதித்துறையில் அது பேர் மாற்றிட்டாங்க. ஆனால் பேர் மாற்றலாமா? மாற்றக்கூடாதுன்னு அண்ணன் சொன்னார். சொல்கிறேன் எப்படி? ஆனால் போன டிஎம்கே கவர்மெண்ட்லேயே அந்த ஆதி திராவிடர் ஹாஸ்டலுக்கு வந்து சமூக நீதி ஹாஸ்டல் மாற்றினாலும் இல்லையா? ஆமாம், அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாரு? அப்போ பேச மாட்டோம். சரி சரி, அது எப்போவுமே நம்ம அப்படி அண்ணன் பற்றி நிறைய பேச வேண்டியிருக்காது. அப்போ போயிருந்தாருன்னு போயிருக்கும் போது நாங்கள் நிறைய விஷயங்களுக்கு மாணவர்கள் குற்றச்சாட்டு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இம்மிடியட்டாக இன்றைக்கி அதை குற்றச்சாட்டுகள் அவர்களையும் தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. விசிட்டும் வந்து நம்ம முக்கியமான ஒரு இது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், நான் காலேஜ் படிக்கும் போதோ ஸ்கூல் படிக்கும் போதோ நான் நிறைய விஷயங்கள் இந்த விஷயங்களை பார்த்துருக்கேன். அந்த ஆதரவான்னு சொல்ல போகிறாங்க. இல்லை, நான் தாவேக்காரர்களும் கிடையாது, ஹாஸ்டலோட நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். சரி சரி சரி. அந்த ஹாஸ்டல் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. பல விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கு அந்த ஹாஸ்டலை நல்லா கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்த ஒரு கம்ப்ளைண்ட், நாங்கள் வெளியே போக முடியல, வெளியே போய் பார்க்கிங்கில் அங்கே உட்கார முடியல, அங்கே ரவுடிகள் வந்து எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க, அதே மாதிரி திருட்டு நிறைய நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதெல்லாம் நடக்கும் தெரியும்ல. ஹாஸ்டல் இப்போ இது எடுத்துங்க, மெரினா ஹாஸ்டல் இருக்குல்ல, மெரினாவா சொல்கிறீங்க நீங்கள்? இது சைதாப்பேட்டை மெரினா ஹாஸ்டல் இருக்குல்ல, அந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வெளியில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கஞ்சா அடிக்கிறது இந்த இதெல்லாம் அதையுமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கப்பட்டது. எப்படி பார்க்குறீங்கன்னா முதல்வரோட விசிட்டு? எனக்கு எம்ஜிஆர் தான் ஞாபகம் வருது. சொன்னால் கோச்சிக்குவாங்க. ஏன்னா அவர் இந்த மாதிரி தான் பண்ணுவார், திடீர்னு விசிட் பண்ணுவார். எங்கேயும் வரலன்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரிலாம் போனால் பாராட்டத்தானே செய்யணும். போய் பார்த்தா முதல்வர் போகிறாருன்னா என்ன அர்த்தம்னா அதிகாரிகளுக்கு பயம் வரும். அடுத்த தடவை இவங்க ஏதாவது போயிடுமோ முதல்வர் காதுக்குன்றது. இன்னொன்று உளவுத்துறையை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுறாரு. உளவுத்துறை தான் எப்படி இருக்குதுன்னு தெரில. உளவுத்துறையை நல்லா யூஸ் பண்ணுறாரு. பல விஷயங்களை கண்காணிக்கிறாங்க. நீங்கள் இது சொல்கிறீங்க, ஒரு அமைச்சர் போய் அந்த இது சொன்னல பக்கிங்ஹாம் கால்வாயை சரி பண்ணோன்னே அவர் துறை சார்ந்தது. அதில் வந்து கார் பார்க்கிங்கு அடையார் ஃபுல்லாக ஓடுதில்ல, பக்கிங்ஹாம் முதல் மண்டி கிடக்குதுல்ல, அதெல்லாம் சரி பண்ணி கார் பார்க்கிங் கொடுத்துடலாம். அது வந்து நம்ம நெரிச்சலை குறைக்கணுன்னே உங்களை மாதிரி தான் பார்த்துருக்காரு. பரவாயில்லையா, நல்லா இருக்குது. உடனே நான் கார்பரேஷன் இன்ஜினியர்ஸ் வச்சு அது என்னென்னு ஆய்வு பண்ண சொல்லி அதை வேலையை ஆரம்பிச்சிடுவோம். நம்ம சென்னையில் தான் பண்ணணும், பண்ணால் தான் பேர் இருக்கும் அப்படின்னு இந்த தகவல் அந்த அமைச்சர் சார்ந்தவர்களே சொன்னது. இதுக்கு நம்ம திட்டுறதுக்கு எதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் திட்டுறாங்க. சரி இதான் இப்படிலாங்கிறாங்க சென்னையில் இது பண்ண ஏமாத்தலான்னு பார்க்குறியா? ஏற்கனவே 4000 கோடி பண்ணாங்க, இவர் பங்குக்கு இவரும் 2000 கோடி, இப்படிலாம் பேசணுமோ பேசலாம். அதனால் அப்போ பக்கிங்ஹாம் கால்வாய் சீரடைஞ்சா நல்லது தானே? கண்டிப்பாக தேவைப்படும். ஏங்க ஒரு காலத்தில் படகு போக்குவரத்து இருந்தது. ஆமாண்ணே, நீர்வழி பாதைக்கு திருப்போரூர் வரைக்கும் இருந்தது. திருப்பூரூர் வரைக்கும் அந்த பக்கிங்ஹாம் கால்வாய் சரி பண்ணால் நல்ல விஷயம் தானே? சௌமியா அன்புமணி போய் ஒரு இது பார்க்குறாங்க. ஏதோ ஒரு வயிற்றுச்சலாக போச்சு. நம்ம ஊர் கூவா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க நான் பார்க்குறேன். கூவார் இல்லை, அது ஏதோ ஒரு ஊரில் நல்லா ஓடி இந்த நல்லா நதி, நல்லா ஓடிட்டு இருந்த நதி இப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகி வச்சுருக்காங்க. அது அப்போது இது தாங்க வேணும். அதை விட்டுட்டு மழை பெய்யுற அன்றைக்கி காலைல எப்பா எந்திரிப்பா, எப்பா எந்திரா, எந்திரிப்பா எப்பான்னு இப்போ இந்த மழைக்கு நல்லா இதமாக இருக்குது, தப்பாக நினச்சிவாங்க வாங்கப்பா. அப்புறமா 2 மணிக்கு போய் இன்னொன்று சார் டக் ஒரு மேப் விரிச்சிட்டு இதான் சார் தண்ணி, எப்போதில் தண்ணி சார், அதான் சார் அப்படியா மேப் சார், அப்படியே ரொம்ப ஊனி பார்த்து எனக்கு செம காண்டா இருக்கும்ண்ணே. அது தண்ணி வெள்ளத்தில் போகும்போது அந்த மேப்பை விரிச்சு பார்ப்பேன். அதை தான் சொல்கிறேன், கண்ணால பார்த்தாலே தெரியல வெள்ளம் போகிறது. ஆய்வு பண்ணுறாங்களாம். அது என்னைக்கு மழை பெஞ்சு வெள்ளம்லாம் போகும்போது இவங்க ஆய்வு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அடைச்ச இடத்த எவனுமே காமிக்க மாட்டான். அதுதான் ஏங்க ஆகாய தாமரை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும், இதுவே அகலப்படுத்தணும். அதை பண்ண மாட்டுறது. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் அகலப்படுத்துவாங்க, ஏன்னா மணல் கிணல்லாம் கிடைக்குது, நல்லா அகலப்படுத்துவாங்க. கண்டிப்பாக அது அந்த மாதிரி நீங்கள் வேலை நடக்குதுன்னா நடக்க வைக்கணும். முடிஞ்சால் ஆலோசனை சொல்லுங்கள். அது அன்புமணி பண்ணுறாரு. அன்புமணிக்கும் திருமாவளவனுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய இருக்கு. அன்புமணி இப்போ ஆலோசனை சொல்கிறார். இத்தனைக்கும் அவர் கூட்டணியில் இல்லை, கூட்டணி கிடையாது. போய் எந்த துறையாக துறை பார்த்து ஆலோசனை சொல்கிறாரு, வெளியில் இது பண்ணுறாரு. அவரே வாலண்டியராக ரெஸ்டோ பார்லாம் நான்லாம் கடுமையாக கண்டித்து பேசினேன். ஏன்னா நார்மலைஸ் பண்ணுறீங்க, குடிக்கிறத நார்மலைஸ் பண்ணுறீங்க. எப்படி குடிக்கிறதுனா நீங்கள் ஃபேமிலி வைஸாக போய் குடிக்கிறத நார்மலைஸ் பண்ணுறீங்க. சின்ன பசங்க 10 பேர், ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க முடியாது, காலேஜ் பசங்க 10 பேர் சேர்ந்துட்டு எங்கேயா சினிமாக்கமாக போவான். இப்போ அவன் ரெஸ்டோ பாருக்கு போவான், ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான், பீர் அடிச்சுட்டு பயந்துட்டு இருப்பான். இப்போ அங்கேயே எல்லாமே இருக்குன்னா அவன் அதை அப்படி இப்போ குடிக்காரனா மாதிரி அதை எதிர்த்து அவர் பேசுகிறாரு. ரெஸ்டோ பார் எதிர்த்து பேசுனீங்களா நீங்கள் திருமாவளவன்? இல்லை நீர்நிலை பற்றி அவர் பேசுகிறாரு, மேகதாட்டு பற்றி பேசுகிறார், எதாவது பேசுகிறீங்களா திருமாவளவன்?
அதே மாதிரி இடதுசாரிகளுக்கும் அன்புமணிக்குமே வச்சிங்கன்னா இடதுசாரிகள் குறை சொல்லிக்கிட்டு நல்ல விஷயம் சொல்கிறாங்க, குறையும் சொல்லணும், இதே மாதிரி பண்ணுகிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு கல் இங்கே ஒரு கால் வச்சுக்கணும். ஆனால் இதுலேயே வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அது எவ்வளோ பெரிய இது அது. கவர்மெண்ட் சொல்லுங்கள், நல்ல திட்டமாக கொண்டு போய் சொல்லுங்கன்றேன். உங்கள் அமைச்சர் மூலிமா சொல்லுங்கள், உங்கள் எம்எல்ஏக்கள் மூலிமா சொல்லுங்கள், அது நிறைவேற்றுங்க. அவங்க அது ஏதாவது நிதி ஒதுக்கிட்டோம், நல்லது நடக்கட்டுமே. எல்லாருக்குமே நல்லது நடக்கிறது தானே தேவைப்படுது. இங்கே ஒரு கிலோமீட்டருக்கு 10 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்கன்னா அந்த டெண்டரை கேன்சல் பண்ணால் அதுக்கு என்ன குதி? வளர்ச்சி பணிகளில் தலையிடுகிறாராம். எது யாரோட வளர்ச்சி பணியில்? அது வந்து பிராக்கெட்டுக்குள்ளே வந்துடும். அவங்க வளர்ச்சி இப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு இதை கரெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 10 தடவை அது விளம்பரப்படுத்தி பேசணும். ஆமாம், இவங்க தான் இவங்களுக்கே விளம்பரம் கொடுக்குறது இல்லையா? அப்போ எப்படி பண்ணுவாங்க? ரொம்ப கவலையாகிறாங்களாம், யாருக்கும் விளம்பரமே கொடுக்குறது இல்லையா? பார்த்த செய்தித்துறை. அப்புறம் எப்படி உங்களுக்கு அவங்க நல்லதாக பேசுவாங்க? ஆமாம், கண்டிப்பாக. அது இல்லாமல் அங்கே இருக்கிறவங்கள வேற கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க வேற. அப்போ இன்னும் காண்டாயிருவாங்க. இன்னைக்கு ஊடகங்கள் முழுவதுமே அவர்கள் கையில் இருக்குது. அப்போது நீங்கள் அந்த டெண்டர் கேன்சல் பண்ணுறீங்க, 20 கிலோமீட்டருக்கு 200 கோடி ரூபா அரசு. இந்த 1.5 மாதத்தில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே வருவாய் வந்துக்குதான். பல்வேறு இடங்களில் இது பண்ணதுடைய வருமானம் 10,000 கோடி வந்துக்குதான். இதெல்லாம் வேற, இதெல்லாம் நான் திட்டணுமா? இதை விடனே இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, அந்த பார்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம். இது பார் க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது டிடி வாங்குறாங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் பார் க்ளோஸ்டு. 22 நாளுக்கு நீங்கள் டிடி கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மீதியை தனியாக கொடுத்துட்டு சொன்னாங்களா? கிடையாது. அதாவது இது வந்து வெளிப்படையாக வேறு எந்த பார்க்கும்போது என்னன்னா, இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா செலவு இல்லைன்னா நானே என்னை திருத்திக்க வாய்ப்பு இருக்கும்ல, ஒரு பார் ஓனராக இருக்கும். ஆம்னி பஸ் ஓனர்கள் நேற்று பார்த்துட்டு பேட்டி கொடுத்தாங்க. ஒரு பர்மிட்டுக்கு 5 லட்ச ரூபா, இந்த தடவை பைசா இல்லாமல் அந்த காசை நாங்கள் இது ஏன் ஒன்று பாருங்க, இவர்கள் வாங்குற பார்ட்டி ஃபண்டோ இல்லை மற்ற விஷயங்களோ யார் தலையில் விழும்? மக்கள் தலையில் தான். இப்போ நம்ம தானே பாதிக்கப்படுறோம். ஏன்னா 2,500 சண்டே டிக்கெட் புக் பண்ணா நார்மலால 900 ரூபா. இப்போ நான் 900 ரூபா ஓட்டுறேன்றோம். ஆமாம், அட 900 ரூபா ஓட்டவேனாப்பா, 2,500 ஓட்டவேனாப்பா, 1,500 ரூபா போட்டு பார்த்துக்கிட்டு போகிறோம், ஏதோ பண்ணுறோம், நல்லது தானே? ஆமாம். அதை ஒரு கவர்மெண்ட் பண்ணால் நம்ம அதை வரவேற்றாதான் தானே அவனும் கொஞ்சம் ஏன்பா மக்கள் நம்ம கூட இருக்காங்கப்பா, நீ யார் வேணா என்ன சொல்லிக்கோ, நான் நல்லது பண்ணுன்னு அவன் உணர்ந்துட்டாங்கப்பா அப்படின்னா. ரேஷன் கார்டு முன்ன அந்த ரேஷன் கடையில் மட்டும் தான் போய் வாங்க முடியும். இவங்க கொண்டு வந்தாங்களா எனக்கு தெரியாது, நல்ல விஷயத்த சொல்கிறேன். இப்போ நீங்கள் எந்த ரேஷன் கார்டில் வேணாலும் போய் வாங்கிக்கலாம். ஆமாம், இது வந்து யார் பண்ணியிருந்தாலும் நல்ல விஷயம்தான். அது மத்திய அரசாங்கத்து சார்பாக கொண்டு நேற்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம நேர்களுக்காக சொல்கிறேன், ஆன்லைன்லேயே இருக்குது. அந்த போர்ட்டலில் போயிட்டு உங்களோட டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக பதிவு பண்ணிக்கலாம். இந்த மாதம் கடைசி 16 நாள் என்னமோ இருக்குது. உங்களுக்கு வர்றவங்க அந்த நம்பர் கேட்பாங்க, அந்த நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஓகே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா டீட்டெயில் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, ரொம்ப கூட கஷ்டப்பட தேவையில்லை. இது வந்து உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருந்தால் என்றைக்கு இருந்தாலும் நல்லது. இப்போ அந்த மாதிரி அடுத்து இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, இப்போ நீங்கள் மெட்ரோ ட்ரெயினுக்கு இது எடுக்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் பண்ணுறீங்க, கோயிலுக்கும் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டா அறநிலையத்துறை உங்களால் முயற்சி நடந்துட்டு இருக்குது, போய்கிட்டு இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டாரா இல்லையா? ஆமாம், அருண்ராஜ். ஆனால் அதை கொண்டு வந்தார், கில்லி படத்தோட இதையும் கொண்டு வந்துட்டார். அதுதான் பெரிய பேசப்படும். அதாவது அந்த ப்ரெஷர் மெஷினுக்கு நேற்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மெஷினில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருக்காங்க, டிவி மாதிரி வச்சுருக்காங்க. அதில் அவங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணுற வரைக்கும் அவங்க பிடிச்ச படத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதில் கில்லி படத்தை போட்டு விட்டாங்க. அதிகாரிகள் அந்த சார் கில்லி போட்டுக்கிறோம் சார் அப்படின்னு அவன் கொக்கரக்கோன்னு ஆடுவான். அந்த உள்ள இல்லை, எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, போன முறை வந்து துணை முதல்வரும் படம் நடிகர் தான், ஒரு கல் ஒரு கண்ணாடி போட்டாங்க. ஒரு கல் இல்ல, ஒருவேளை அதிகாரிகள் இந்த படத்தெல்லாம் போட்டா அவன் என்ன தாங்குவானா தாங்க மாட்டான்னு நினைச்சிட்டாங்களா? நல்லா ஜாலியா போவாங்க. கில்லி படம் பாட்டுலாம் நல்லா இருக்கும். இல்ல சொல்றேன், இல்ல ஒரு நம்ம பாக்குறோம் அமைச்சர் அவங்களுக்காக ஜனநாயகன் பாட்டு போட சொல்றேன். அது சரி, அந்த மாதிரியும் போயிட்டு இருக்கு. ரைட்ண்ணா, இது ஒரு புறம் இருக்கிறேன். நேற்று வந்து நடந்த ஒரு விஷயம், நீங்கள் இந்த ரெஸ்டோ பாரை பற்றி பேசுனீங்க. அதில் வந்து மாற்று கருத்து இருக்கக்கூடிய ஒரு ஆள், நீங்களும் சரி நானும் சரி விரும்புகிற கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். சிம்பிளாக நீங்கள் அவர் சொன்ன விஷயம், இது எல்லா கார்பரேஷன்லேயும் இருக்கிற, அதாவது சிட்டிஸில் பெரிய லெவலில் இருக்கிற சிட்டிஸில் இது கொண்டு வரலாங்க, இதெல்லாம் வளர்ந்து வர்ற சிஸ்டம் தான், தயவுசெய்து இதிலலாம் குற்றம் கண்டுபிடிக்காதீங்க, இதில் சில நடைமுறைகளை கொண்டு வந்து ஃபாலோ பண்ணி அதை சீர்திருத்தமாக கொண்டு வந்தாங்கன்னா நல்லது தான். அங்கே தானே பிரச்சனையே, மது ஒழிப்புங்கிறது நடக்கே இல்லை. வயசு கீழே இருக்கணும் மது விற்பனை கூடாதுன்றாங்க, ஸ்கூல் பஸ்ஸும் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்கள் இன்னொன்று, அவர் இந்த சமூகத்தை பார்க்குற இடத்துல இருந்து பார்க்குற பார்வை வேற, நம்ம பார்க்குற பார்வை, அதனால் இதை அனுமதிக்கவே கூடாது. ஏற்கனவே நீங்கள் போதையில்லா தமிழகம் வேணும்னு சொல்கிறீங்க, அப்புறம் ரெஸ்டோ பார் இதுக்கு நார்மலைஸ் ஆகிடுங்க. நீங்கள் ஏமா கல்யாண நாளுமா எங்கே போகலாம்
இந்த ஹோட்டலுக்கு போகலாம் சாப்பிட்லான்னு அங்கே இது ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான்னு. அப்போ ஒரு சைவ ஹோட்டலுக்கோ அசைவ ஹோட்டலுக்கோ போவாங்க. இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெஸ்டாரண்ட் பார் போவாங்க. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா எனக்கு வந்து ஒரு ஒயின் ஆல்கஹால் நான் ஆல்கஹால் ஒயின் கொடுங்கன்னுவாங்க. அவர் ஒரே பீர் அடிச்சுக்கிறேன்னுவார். கொஞ்ச நாள் போது நீயும் குடிச்சு பாருன்னுவார். இது வந்து ஒரு நார்மலைஸ் ஆகிடும். இன்னொன்று இந்த மாதிரி உள்ளே போகிறவங்க வர்றவங்க நான் சாப்பிட தான் போனேன் அப்படின்னு கூட இது பண்ணலாம். இல்லைண்ணே இதுக்கப்புறம் அந்த ட்ராவல் பண்ணும்போது டிரைவ் பண்ணும்போது என்ன சிஸ்டமாக மாறும் எது ஒரு கேள்விக்குறி ஆகும்ல. இப்போ நம்ம டாஸ்மார்க் இருக்கிறது அது ஒன்று இருக்குது. இப்போ ஒரு 5 நண்பர்கள் ரெஸ்டோ பார் போகிறாங்க ஒரு ஈவினிங்கு, நல்லா ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டு இதையும் சாப்பிட்றாங்க. வெளியில் வந்தால் டிடி கேஸில் மாட்டுவீங்களா மாட்டுவாங்க. அதை டிடி கேஸை விட்டுருங்க. அடிபட்டுட்டிங்கன்னா யாரும் நீங்கள் உங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுங்க. தலைக்காய வந்துச்சுன்னா மது போதையில் இருந்தீங்கன்னா எந்த சிகிச்சையும் கொடுக்க முடியாது. இன்னொன்று நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் தான் ஓட்டுவீங்க. உங்களுக்கு கரெக்டாக திட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இதாகும் அன்றைக்கி ஏதாவது ஒரு அன்னோன் வெஹிக்கிள் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அன்னோன் வெஹிக்கிள்னு இன்வெஸ்டிகேஷனில் போட்டு ஹிட் அண்ட் ரன் அன்னோன் வெஹிக்கிள் போட்டுருவாங்க உங்கள் குடும்பம். அதனால இது எல்லாமே வந்து சிக்கலான விஷயம் தாங்க. ஆனால் இது ஒரு புறம் இருக்குண்ணா, இது மற்ற மாநிலங்கள் எல்லாமே நடைமுறையில் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஏன் அங்கே இருக்கணும் இங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? ஏன் தமிழன்னு சொல்லிக்கிறீங்க? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குங்க. நீங்கள் ஆந்திராலெலாம் சாராயம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது அவங்க ஃபேமிலி ட்ரெடிஷனாக இருக்கும். கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மது அருந்துறது மாதிரிலாம் இருக்கும். அது இது நம்ம ஊரில் மதுவாக இருந்தோம் கல்யாணத்தில் உட்காந்துங்க மஞ்சள் பூசிக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த தன்மை இருக்குல்ல. கர்நாடகா வந்து ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிகிட்டு இருக்குது. நீங்கள் இந்த பெங்களூர் தாண்டி மைசூர் இதெல்லாம் போனீங்கன்னா அவங்க வேறு. பெங்களூர்லாம் ஹைடெக் சிட்டி. அதுக்காக அவங்க சில வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மைசூரில் இருக்கான்னு கேளுங்க ரெஸ்டோ பார். கர்நாடகாவில் இருக்குன்றாங்க. மைசூரில் இந்த மாதிரி இடங்கள் மைசூர்லாம் இருக்குன்றேன். மாண்டியா மாதிரி இடத்துல கிடையாது. மாண்டியாலாம் ரொம்ப ரிஸ்கான ஏரியா, அந்த ஏரியாவில் கிடையாது. சரி, மற்ற இதில் கேரளாவில் கல் இருக்குது, கல் கடை தர சொல்லுங்கள். அதை நான் கேட்க வந்தேன். நீங்களே வேலைகள் குடிப்பாங்கல்ல, உடம்பு கட்டு போகாமல் இருக்கும்ல. முதல்ல பணமரம் நிறைய வரும்னு நான் இன்னொன்று கூட முதல்ல ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த துறையில் அந்த மது அரசாங்க டாஸ்மாக் மதுவை தரமான மதுவாக அதுக்கு அந்த எஃப்எஸ்ஓ அந்த இதெல்லாம் இது பண்ணாங்கன்னா அந்த குடிக்கிறவனாவது கொஞ்சம் 2 வருஷம் பொறுத்து லேட்டாக சாகும். இல்லைன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பனைமரத்தை சம்மந்தப்பட்டதில் இன்றைக்கி கருப்பட்டியோட லெவல் வந்து உலகம் முழுவதும் தேவைப்பட்டு இருக்கு. நம்முடைய பிரதமருடைய ட்ராவலில் எல்லா இடத்துலையுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கருப்பட்டி எப்படி கேட்குறாங்க. இன்னொரு விஷயம், அன்றைக்கி 134 கோடி ரூபா இலவசம் இது இந்த விவசாயிகளுக்கு கொடுத்தது பார்த்துல நீங்கள அது நான் உள்ளே போய் இது பண்ணால் அவங்க கொடுத்தது வந்து நெற்பயிருக்கு தண்ணி அந்த மாதிரி பொதுவாக பார்த்தா தெரியும். அதில் நம்ம ஆட்கள் உங்கள் விவசாயம் பற்றினா தெரியும். இந்த ஊடு பயிர்கள் சிறு பயிர்கள் இப்போ தண்ணி ரொம்ப தேவைப்படாமல் பண்ணுற பயிர் வகைகள் இதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக தான் அந்த நிதி. அதோடு சேர்ந்து விதைகள் மற்ற எதுவும் இலவசமாக கொடுக்குறாரு. 134 கோடி போக இப்படி யோசிக்கிறது தான் மாற்று. இன்றைக்கி நீங்கள் அங்கே டெல்டாவில் நெல் விளையாது, ஏன்னா தண்ணி பிரச்சனை பெரியது. அதுக்கு மாற்றாக குறைந்த அளவு சொட்டு நீர் மற்ற இதை வச்சுக்கிட்டு வேறு வகையான பயிர்கள் அதோட நல்ல லாபம் தரதா பண்ணுறதுக்கான உதவி பண்ணுறது தான் இந்த நிதி ஒதுக்குறது. அதுவுமே சிறுதானிய பயிர்களுக்கு இன்றைக்கி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் போய் வாங்கிட்டு நிறைய கான்ட்ராக்ட் எடுத்துட்டு ஒரு ஏக்கரில் 3-4 வகையான பயிர்களை பயிரிட முடியும். குதிரைவாளி அவ்வளோ பெரிய முக்கியமானதுண்ணா இன்றைக்கி வேலை. நீங்கள் நெல் போட்டிங்கன்னா 8 ரூபா 10 ரூபான்னு வைத்தினா குதிரைவாளி அவ்வளோ இதில் ஒரு ஏக்கருக்கு லாபம் எடுக்கலாம். ஆனால் அந்த இதுக்கான செலவும் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நவீன விஞ்ஞானம் அந்த மாதிரி விஷயங்கள் மாறுறதுன்றது. இன்னொன்று நம்ம அரிசி உற்பத்தி பாதிப்பு. நம்ம பெரும்பாலான அரிசி ஆந்திரா இங்கேருந்து இறக்குமதி பண்ணுவார். ஆமாம், இப்போ சால்ட்டே அப்படி தான் குஜராத்தில் தான் வருது. நம்ம இங்கே போடுற அரிசி தயாரிக்கிற இதெல்லாம் வந்து ரேஷன் அரிசிக்கான இந்த மாதிரி மலிவாக தயாரிச்சுட்டு இருக்கோம். இதுலேயுமே மாற்றம் வரணும்னு பலர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்குங்க. அதில் நுணுக்கமாக பேசுனா டைம் ஆகும். பல இது இருக்குது. மேலோட்டமாக பேசுனா உனக்கு என்ன விவசாயத்தை பற்றி தெரியும்? எனக்கு தெரியாது தான், தெரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன். கண்டிப்பாக ரைட்ண்ணே. அண்ணே, வனத்துறையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்ருக்கோம். சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்த ஜட்ஜ்மெண்ட் மேகமலை இந்த மாதிரி பல இடங்களில் வந்து இருக்கிற மக்களை வந்து காலி பண்ண சொல்லி விஷயம் போயிருக்காங்க. ஆனால் இன்றைய வரைக்கும் தமிழக அரசாங்கம் சைட்லேருந்து எந்த ஒரு மேல்முறையீட்டு மனுவும் தாக்கல் பண்ணல. இதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் பண்ணலை. ஆனால் சுப்ரீம் கோர்ட் மிக விரைவில் நீங்கள் உங்களை காலி பண்ணணும், ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே காலி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் சார்பாக வந்து அண்ணன் சண்முகம் வந்து போய் பார்த்துட்டு வந்திருக்காப்புல. மேகமலையில் நேற்று போட்ட ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. நம்ம மேகமலை போயிருக்கோம், பார்த்தா ஹைவேஸ் மேகமலை ஏரியாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த மக்கள் வந்து பழங்குடி மக்கள் மாதிரி தான். இது எப்படி மக்கள் தான்? பழங்குடி மக்கள் தான். வன உரிமைன்னு ஒன்று இருக்குங்க, வன உரிமை சட்டம், வன உரிமைன்னு. நீங்கள் நான் போய் காட்டில் வாழ மாட்டோம். ஆனால் அந்த காடுகள்லேயே வாழ்ந்து தலைமுறையாக இருக்கிறவங்க அந்த மக்கள் மலைவாழ் மக்கள்.
அவர்களால் எந்த மிருகத்துக்கும் பிரச்சனை வராது. ஆனால் அவர்களால் அந்த இயற்கைக்கு பல இது இருக்கும். ஆமாம், பலன். ஆனால் இவர்களுடைய லாப நோக்கத்துக்காக அவர்களை அப்புறப்படுத்துகிற வேலை பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் நுனிப்புல் மேய்ஞ்சிக்கிட்டு இது வந்து வன விலங்கு நடமாடுறது, இது இங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது அவர்களுடைய இடம். அது அவர்களை அப்புறப்படுத்துறது. 3வது விஷயம், ரிசார்ட்டு இன்னும் பல விஷயங்களுக்கு சட்டத்தையே வன உரிமை சட்டத்தையே வளர்ச்சி இவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீதிமன்றங்கள் கூட மேலோட்டமாக பார்த்து காலி பண்ண வைக்கிறது. இதுக்கு அவர் போய் பார்த்து பேசியிருக்காங்க. முறையீடு பண்ணணும், அந்த மக்களை பாதுகாக்கிற வேலையை பண்ணணும், வன உரிமை சட்டத்தையும் அமல்படுத்தணும். வன உரிமை சட்டத்துக்கு எதிராலாம் நீங்கள் போய் தனியாலாம் பண்ணிக்கிட்டு பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயம். இப்போ கூட ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்த்தேன். கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டு ஆர்டர் போட்டு அது இடிக்கணும்னு போயிருக்காங்க அதிகாரிங்க. அந்த அம்மா எல்லாம் லேடிங்க எல்லாம் அழுகுறாங்க. இதே போன கவர்மெண்ட் இருந்தால் என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும். அப்புறம் இவங்க பார்த்துட்டு 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க காலி பண்ணுறது, இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக போன கவர்மெண்ட் தான் இடிச்சு தள்ளி தான் வருவான் மாறு வேலை. போலீஸ் தீபாவளிக்கு முந்தின நாள் இங்கே பார்த்தோமே நம்ம சென்னையில். சென்னையில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு இடங்க நல்லா அது ரொம்ப கொடுமையாக நடந்துச்சு. அந்த இது அப்படியே அடிச்சு துரைச்சி போய் பண்ணிட்டாங்க. ரைட்ண்ணா, கடைசி கேள்வி அண்ணனோட சம்மந்தப்பட்டது தான், திருமாவளவனோட சம்மந்தப்பட்டது. எனக்கு அண்ணன்ட்ட வந்து இப்போ வர ஏதோ மாநாடு நடத்திருக்காங்க, அந்த ஆகஸ்ட் 17 அந்த 2 இட்லி சாப்பிட்டா 12,000 ரூபா பில்லு போடுறீங்க. ஆமாம், அது ஏன்னு தெரிலண்ணே. நைட்டு 10 மணிக்கு மேலெலாம் வராதிங்க, என்னால் முடியலங்கிற வருத்தப்படுறாரு. நேற்று பேசுனதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சப்ஜெக்ட் இருக்காது, என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிக்கிறார். டெய்லி அவர் வந்து இல்லை நாராயணசாமி மாதிரி டெய்லி ப்ரெஸ்ஸை பார்க்கணும். நேற்று நிறைய சப்ஜெக்டோட தான் பேசுன மாதிரி இருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, அதாவது 2 MP உருவாக்கினேன், 4 MLA உருவாக்கினேன், இப்போ 2 MLA உருவாக்கி ஒரு அமைச்சரை உருவாக்கிட்டேன். ஏன் 2 குறைச்சிட்டாப்புல? 4 MLA அதையும் சொல்கிறாரு. நம்மள தாவேக்காக விட்டு கொடுத்துட்டாப்புல. சரி, இந்த சைடு வந்து சொல்கிறாரு, அது கவனிக்கலையா? 2 MLA வைத்து கொண்டு மிரட்டுகிறார் அப்படின்றாங்க. இந்த 2 MLA என்ன ஆட்சி அமைச்சிருமா முடியும்? நீங்கள் தேவையில்லை. முஸ்லீம் லீக் 2 MLA இருந்தாலும் போதும். 118 வந்து நீங்கள் 120. இல்லை, இப்போ அதுதானே. இப்போ அவர் சொல்றது நமக்கு கண்டென்ட் நிறைய கொடுக்காரா அண்ணன், எதை தான் பற்றி பேச தெரியாத அளவுக்கு. வைக்க பாதி பார்த்துக்கிறாரு. அதுக்கு பிரச்சனை யார் பிரச்சனையோ அங்கே போய் பேசு, அதை விட்டு டெய்லி ப்ரெஸ்ஸை பார்த்துனுக்கிறா, எனக்கு போட்டியாக வந்துனுக்கிறா. நான் தன்மானத்தை அடங்க வச்சு இப்போ மீட்டுட்டாருன்ட்டாப்ல. ரைட்டு. இதில் வந்து என்ன சொன்ன ஒரு வார்த்தைன்னா, அந்த 8 அமைச்சர்களும் ஒரு சபாநாயகர், துணை சபாநாயகர் கொடுத்து 9 பேர் இருக்காங்க. இது என்னுடைய விடுதலை சிறுத்தைகளோட கொள்கையை தான் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் பேசப்படுது. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அதையும் இல்லைங்கிறாருண்ணே. ஆமா, இல்ல இல்ல இருக்கு, இல்ல இல்ல. ஆமா, இருக்கிற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. இல்ல, இது எப்படி சொல்லணும்னு தெரியல. இதுல என்னன்னா ஹைலைட் அதுதான். திமுகவோட விஜய் கைகோர்த்து இந்தியா கூட்டணியில் இணையணும். ஆனா விஜய் ஏன் போய் ஸ்டாலினை பார்த்தார்? இது என்ன நாகரிகம்? ஆனா அமித்ஷாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாரு, அது நல்ல நாகரிகம். அண்ணன் சீமான் அவர்கள் போய் கல்யாணத்துல பார்த்தா தப்பு, அன்புமணி என்ன போய் பேட்மிண்டனே விளாண்டுட்டாரு, அது தப்பு இல்லை. அது தப்பு இல்லை. இது சைட்டு. நாம் தமிழர் கட்சியும் நானும் தமிழ் தேசியம் பேசுறது தான். இப்போ இங்கே வந்துட்டாப்ல போர் இந்த சப்ஜெக்ட் இல்லை, என்ன பண்ணுறது? இதை ஓரமாகறான்ப்பா, அடிபட்டு அப்படியே குற்றுயிரும் குலையுரமாகறான், அவனை போய் அடிப்போ. ஏன் அந்த கட்சியிலேருந்து வெளியே போன என் கட்சிக்கு வரமாட்டேங்க? ஆனால் நான் கூப்பிடல. இதுக்கு என்னென்ன அர்த்தம்? அந்த கட்சியிலேருந்து வந்து என் கட்சிக்கு வரலாம், சீமான் பேசுறதை ரசிக்க முடியும். தலைவா நீங்கள் பேசுனா என்ன பண்ணுறது தலைவா, எப்போ முடிப்பீங்கன்னு இருக்கும். வீடியோவில் பார்த்தாலே ஸ்பீடாக வச்சு கேட்டால் தான் அதாக இருக்கும். ஆமாம், இதில் லைவ் வேறு பலரும் பார்க்குறாங்க, அது வேறு கொடுங்க. நீங்கள் தான் 10 மணிலேருந்து மறுநாள் இது வரைக்கும் 20 மணி நேரம் பார்க்குறீங்க. இப்போ அவங்க வேற வந்தால் என்னத்துக்கு மீதி அந்த 4 மணி நேரம் தூங்குறது கெட்டு போயிடுவேன். போயிடுவாங்க. ஏன் இந்த மாதிரியான வருத்தத்தை நோக்கி போயிட்டாரு? சொல்கிறாரு, ஒரு ஹோட்டலில் தங்குனா ரூம் கதவை வெளியிலேருந்து 100 பேர் தள்ளுவாங்க, திறக்க விடாமல் ஒரு 50 பேர் உள்ளேருந்து தள்ளுவானோ. என்ன அப்போ 50 பேர் எங்கள் உள்ளுக்குள்ளே கூட்டு வச்சு இந்த வகையில் அண்ணனை பாராட்டுறேன். ஏன்னா தொண்டர்கள் உண்மையான அது ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஆள் தான். ஏன்னா இன்றைக்கும் சரி நம்ம நார்மலாக போய் பார்க்க உண்மையான தலைவராக இருக்கிறீங்க, ரைட்டு. ஆனாலும் ஒரு ஸ்டவுட்னஸ் இருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. அது இல்லாதனால நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஒருத்தன் உடம்புல துணியே இல்லைங்க, வெறும் இடுப்பில் ஏதோ கட்டினுக்கிறான், அவன் உட்காந்து செல்ஃபி எடுத்துனுக்கிறாங்க, மைக்கில் முக்கியமாக பேசினுக்கிறாரு, இன்றைய தினம் பட்டியலின மக்களுக்கான அது இதுன்னு பேசினுக்கிறான். அவன் இப்படி 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 அம்பேத்கர் பற்றி பேசுகிறான், அப்படி இப்படின்னுக்கிறான். இல்லை வேறு ஒருத்தர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். சரி, இவ்வளோலாம் பேசினார் அவர். நான் வந்து அது இதுன்னு இந்த ஆட்சியை கூட எல்லாம் பண்ணுறாரு. அம்பேத்கர் சிலை கால் மேலே கால் போட்டு உட்காந்ததுனால அந்த சிலையை திறக்க விடாமல் 19 வருஷமாக வச்சுருக்காங்களே, இது ஒரு வகையான தீண்டாமை தானே? கேட்குறதுக்கு அந்த 5 வருஷம் உங்கள் ஆட்சி தான் நடந்தது, ஏன் அந்த சிலையை திறக்கலை? அந்த விஷயத்தை கூட வெளியே பேசலை, பேச மாட்டார்ல அண்ணன். இது என்ன வகையான தீண்டாமை? ஏன்னா அம்பேத்கர் போய் கால் மேலே கால் போடக்கூடாதா? ஏப்பா யார் வேணாலும் கால் மேலே கால் போட்டுக்கலாம்பா.
அவர் சட்டத்தை உருவாக்குனவர் எப்பேற்பட்ட தலைவர், என்ன படிப்பாளி. நம்ம ஆளு அவர் கலைஞர் முன்னாடியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தாரு. அவர் ஜெயராம் ரமேஷ் அவர் பேர் நல்ல ஏங்க நான் என்ன கேட்குறேன், அவர் கால அவர் மேலே போட்டு உட்காந்துக்கிறாரு. ஏங்க மகாராஷ்டிராலேருந்து எல்லா இதுலேயும் சிலைகள் அது வந்து பழக்கம் கால் போட்டு உட்காந்த மாதிரி. வழக்கம் தாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. அது ஏங்க அந்த சிலையை கூட திறக்க முடியலன்னா அந்த அவர் உரிமை மராட்டிக்காரர் தானே. அதை கூட உங்களால வாங்க முடியலன்னா நீங்க என்னங்க, அதை கூட கொடுக்காம இருக்குதுன்னா அது என்னங்க கவர்மெண்ட்? கேட்காம இருக்கிறது அதை விட நினைச்சு பாருங்க. அதை விட எதுங்க. ரைட், மிக்க நன்றி. ஒரு நேரத்துக்கு